இதில் வந்து 300 கிராம் பச்சை மாங்காய் இருக்குது. இந்த மாங்காய் எடுத்து தோலெல்லாம் சீவி அதில் இருக்க சீட்ஸையும் ரிமூவ் பண்ண பிறகு தான் இதில் 300 கிராம் வந்திருக்குது. ஸோ இந்த இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக வட்டி இருக்கு, 2 ஸ்லைஸாக. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 62 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியை இதோட போட்டு இதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஒரு அரை மணித்தியாலம் வந்து இதை மேரினேட் பண்ண வைக்க போகிறேன். இதில் வந்து 3 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகையும் போட்டு இதில் நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இதை மூடி போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுப்போம். இப்போ இந்த கடுகை போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பட்டை அரைச்சிருக்குது. 4 ஏலக்காவும் 4 கராம்பும் இருக்குது. இப்போ இதில் போடுங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது. நறுவல அரைச்ச காஞ்ச மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து 4 பீஸ் இஞ்சி இருக்குது. இந்த இப்படி சின்ன சின்ன ஸ்லைஸாக 4 ஸ்லைஸ் இருக்குது. இப்போ இந்த இஞ்சியையும் இதில் போடுங்க. இதில் வந்து 4 உள்ளிப்பூடு இருக்குது. இந்த உள்ளிப்பூடையும் போட்டு இதில் வந்து ஒயிட் வினிகர் இருக்குது. நான் பாவிக்கிறது வந்து வெஜிடபிள் வினிகர். இதில் 100 மில்லி ஒயிட் வினிகர் இருக்குது. இதையும் இதில் சேர்த்து நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இப்போ ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு நாங்கள் அரைச்சி வச்ச இந்த கூடை வந்து இந்த சட்டியில் போடுங்க. 60 கிராம் சீனி இருக்குது. இந்த சீனியையும் இந்த கூடோடு சேருங்க. இதில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். பட் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேருங்க. இதில் வந்து 100 கிராம் சுல்தானா இருக்குது. இந்த சுல்தானாயும் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி போட்டு மீடியம் ஹீட்டில் வந்து 10 to 15 மினிட்ஸ் வந்து இதை கொதிக்க விடுவோம். ஸோ இடக்கடை வந்து கிளறி விடுங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் நான் இருக்குது. ஸோ இடக்கடை வந்து இதை கிளறி விடுங்க. ரீசெண்டாக வந்த ரிக்வஸ்ட் வந்து ஃபண்டே ஜக்கி கேட்டிருக்கீங்க ஸ்வீட் மேங்கோ சட்னி செய்ய சொல்லி. ஏற்கனவே 2-3 ரிக்வஸ்ட் வந்திருந்தது. சாரி லேட் ஆகிட்டுது. இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. 7 நிமிஷத்துக்கு பிறகு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விடுங்க. ஸோ அதை நான் லைட்லியாக மசிச்சிருக்கிறேன். 10 நிமிஷம் வந்து அவிய விட்டுருக்கிறேன். இந்த 10 நிமிஷம் அவிஞ்ச பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு மாங்காய்க்கு சீனியை போட்டு மேரினேட் பண்ணது இப்போ அரை மணித்தியாலம் ஆகிட்டு. அரை மணித்தியாலத்துக்கு பிறகு இந்த மாங்காய் வந்து இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மாங்காய் வந்து சீனிக்க விட்டு ஊற வைக்க வந்து அந்த சீனி வந்து கசிஞ்சு வரைக்க தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணியும் இதில் சேர்த்து தான் நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணி அவிய விடணும். ஸோ இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எந்த விதமான தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக கெட்டுரும், பழுதாக போயிடும். இப்போ நான் மூடி போட்டு 15 மினிட்ஸ் மீடியம் ஹீட்லேயே வந்து அவிய விட போகிறேன். இப்போ ஒரு 8 நிமிஷம் ஆயிருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. திருப்பி மூடி போட்டு இன்னொரு 7 மினிட்ஸ் வந்து இதை அவிய விடுவோம். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் வந்து மீடியத்து கொஞ்சம் குறைச்சி அடுப்பை வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு 7 நிமிஷமாக வந்து மீடியத்து கொஞ்சம் குறைச்சி வச்சு அவிச்சு கொண்டு தான் இப்போ செய்து முடிஞ்சுது. இப்போ நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு மூடி போட்டு அந்த அடுப்பில் சூட்லேயே இப்படியே விடுங்க. ஸோ இப்போ இந்த ஸ்வீட் மேங்கோ சட்னி செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாங்காய் சட்னி. ரிக்வெஸ்ட் பண்ண ஜாக்கி ஏர்லியர் ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. சாரி, பேரை மறந்துட்டேன். ஸோ இந்த சட்னி வந்து செய்து முடிஞ்சுது.